அனைவரும் கூடியோர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே பொதுநிலையினருக்காக மன்றாடி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற அந்த பலி இறைவனுக்கு ஏற்புடைய பலியாக அமைய வேண்டும் என்று எங்கள் குற்றம் குறைகளுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது நற்செய்தி புளிப்பு மாவு போல ஆற்றலுடன் உலகில் செயல்படச் செய்தீரே. உலகின் நடுவில் உலகியல் ஈடுபாடுகளுடன் வாழ்க்கை நடத்த நீர் அழைத்துள்ள நம்பிக்கையாளருக்கு செவிசாய்த்திரளும். இவ்வாறு அவர்கள் இவ்வுலகு சார்ந்த தங்கள் கடமைகளை ஆர்வம் மிக்க கிறிஸ்தவ மனப்பாங்குடன் நிறைவேற்றி என்றும் உமது ஆட்சியை நிலைநாட்ட அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 23 தொடக்கம் 28 முடிய. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 36 இறை வார்த்தைகள் 23 தொடக்கம் 28 முடிய. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். தூய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களையும் கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். 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 கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் தூய்மையாவீர்கள். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் தூய்மையாவீர்கள். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் தூய்மையாவீர்கள். கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 14. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22,
இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 14. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராயுள்ளது, திருமணத்துக்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்போது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்கப் பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலே வயலிலே வேலை செய்ய வேலையாட்களை அமர்த்தியதை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இன்று திருமண விருந்துக்கு அழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இரண்டும் இறையரசு பற்றிய உவமைகள், இறையரசின் வெவ்வேறு பக்கங்களை அல்லது அதனுடைய வெவ்வேறு இயல்புகளை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றன. இங்கு திருமண விருந்து நடைபெற இருக்கின்றது. திருமண ஆயத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டன. விருந்தினர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த அழைப்பு முதலிலே இஸ்ராயல் மக்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. இந்த விருந்து எதுவென்று சொன்னால் விண்ணரசு. இந்த விண்ணரசுக்குள்ளே நுழைவதற்கு தொடக்கத்திலே இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இயேசுவினுடைய உயிர்ப்பின் பின் இந்த அழைப்பு அனைத்து நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருந்தை நடத்துகின்ற தலைவனுடைய விருப்பம் என்னவென்றால், அனைவரும் அந்த விருந்து மண்டபத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதுதான். அதாவது அனைத்து மக்களும் மீட்படைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்றது. இந்த அழைப்பின் மட்டிலே 2 ஆபத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. ஒன்று, இந்த அழைப்பை முழுதாக நிராகரித்து விடுவது. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். முதலிலே அழைப்பு பெற்றவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. சிலர் வயலுக்கு போனார்கள், சிலர் கடைக்கு போனார்கள், சிலர் தங்களுடைய வேலைகளை செய்ய போனார்கள், சிலர் பணியாளர்களை துன்புறுத்தி கொன்றார்கள்.
அவர்கள் முழுசாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நிராகரித்து விட்டார். இரண்டாவது, தகுதி இல்லாமல் அந்த திருமண மண்டபத்துக்குள்ளே நுழைவது. அதாவது திருமண ஆடை இல்லாமல் அந்த மண்டபத்துக்குள்ளே, அந்த திருமண நிகழ்வுக்குள்ளே நுழைவது. அங்கே தலைவர் வந்து பார்க்கிறார் திருமண மண்டபத்தை. ஒருவர் திருமண ஆடையின்றி இருப்பதை காண்கிறார். திருமண ஆடை இல்லாமல் எப்படி உள்ளே வந்தாய் என்று அந்த தலைவன் கேட்கின்ற பொழுது அவன் வாயடைத்து நிற்கிறான். உடனே அந்த தலைவன் என்ன செய்கிறான்? அவனுடைய கையையும் காலையும் கட்டி புறம்பை உள்ள இருளில் தள்ளும்படியாக தன்னுடைய பணியாளர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இந்த விண்ணரசு, இந்த திருமண விருந்து என்று நாங்கள் பார்த்தோம். இந்த விண்ணரசு என்பது இறுதியில் அடைகின்ற ஒன்றல்ல, அது இன்றே வாழப்பட வேண்டிய ஒரு வாழ்வு, இது ஒரு உறவு. இது இன்றைக்கு அழைப்பு பெற்ற நாங்கள் இறை அருளிலே வாழ்வதும் இறுதியிலே இறைவனுடனான அந்த ஒன்றிப்பையும் குறிப்பதுதான் விண்ணரசு அல்லது விண்ணரசின் வாழ்வு என்பது. ஆகவே இறுதியில தான் விண்ணரசின் அந்த இறைவனுடனான ஒன்றிப்பை அடைவோம் என்று இன்றைக்கு நாங்கள் வாழாவட்டியாக இருந்துவிட முடியாது. இன்றைக்கு அருளிலே வாழ நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், அருளிலே வாழ வேண்டும். அருளிலே வாழ்வதற்கான வழிமுறைகளை நாங்கள் தேடி செல்ல வேண்டும். இந்த திருமண ஆடையின்றி சொல்லப்படுகின்றது. திருமண ஆடையின்றி நீ எவ்வாறு உள்ளே வந்தாய்? இந்த திருமண ஆடை என்பது இந்த அருள் வாழ்வைத்தான் குறிக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் வாழுகின்ற அருள் வாழ்வை குறிக்கின்றது. இந்த அருள்தான் அந்த ஆடை, திருமணத்துக்கான ஆடை இந்த அருள். இந்த அருள் என்ற ஆடையை அழகு செய்வது அல்லது அணி செய்வது அன்பு. அன்புடன் கூடிய அருள் வாழ்வு எங்களுக்கு வேண்டும். அதற்காக மனமாற்றம் இன்றியமையாதது. ஆகவே அருள், அன்பு, மனமாற்றம் இவற்றோடு தான் நாங்கள் அந்த திருமண மண்டபத்துக்குள்ளே புக முடியும். இவை இல்லாமல் நாங்கள் விண்ணகத்துக்குள்ளே செல்ல முடியாது. இறுதியிலே நாங்கள் இறைவனுடன் ஒன்றிப்போம், இறைவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுவார், கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுவார் என்று நாங்கள் எங்களுடைய மனமாற்றத்தை பின்போட்டு செல்லலாம். ஆனால் இது மிக பெரிய பாவமாக கொள்ளப்படுகின்றது. அதீத நம்பிக்கை கொள்ளுதல். ஆண்டவர் நாளைக்கு எங்களை மீட்டு கொள்ளுவார், இன்றைக்கு நாங்கள் எப்படியாகவும் வாழுவோம் என்ற மனநிலையோடு வாழ்வதுதான் இந்த அதீத நம்பிக்கை. தூய ஆவியானவருக்கு எதிரான பாவங்களை விட இந்த பாவம் ஆபத்தான பாவம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அதீத நம்பிக்கை என்ன செய்யும்? எங்களுடைய மனமாற்றத்தை பின்தள்ளி போட்டுக்கொண்டே போகும். இன்றைக்கு மனம் மாற அது எங்களுக்கு இடம் தராது. நாளைக்கு பாவ அறிக்கை செய்யலாம், நாளை இன்றைக்கு பாவ அறிக்கை செய்யலாம் என்று எங்களுடைய மனம் சொல்ல 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 நாங்களும் அதற்கு ஏற்றபடி வாழ்கின்றவர்களாக மாறிவிடுவோம். இந்த அதீத நம்பிக்கை என்ற பாவம் எங்களுடைய மனச்சாட்சியை மழுங்கடித்து எங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தி விடுகின்றது. பாவத்தோடு நாங்கள் வாழலாம், நாளைக்கு ஆண்டவர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார் என்று அந்த நினைவு எங்களுடைய மனங்களை கடினப்படுத்திவிடும். மனம் மாற தேவையில்லை என்ற ஒரு உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தும். ஆண்டவருடைய அந்த இரக்கம் அது அளவு கடந்தது. எப்பொழுதும் நாங்கள் போகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை மன்னிப்பார். ஆனால் அந்த இரக்கத்தை நாங்கள் பாவம் செய்வதற்கான ஒரு உரிமையாக கொள்ளுகின்றோம். இந்த அதீத நம்பிக்கை அப்படியான ஒரு நம்பிக்கைக்குத்தான் எங்களை இட்டு செல்லும். அது மிகவும் ஆபத்து நிறைந்த பாவம் என்று சொல்லப்படுகின்றது. தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வாழும் இந்நாட்களிலேயே திருமண விருந்துக்கு ஆயத்தமாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும்.
அதை எப்படி நாங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஒவ்வொரு திருப்பலிக்கும் வருகின்ற போது நாங்கள் எவ்வாறு வருகின்றோம்? பாவத்தோடு வருகின்றோமா? அருளின்றி வருகின்றோமா? அல்லது அருளோடு அன்போடு மனமாற்றம் அடைய வேண்டும் என்று வருகின்றோமா? இதை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது இன்றைய இந்த திருப்பலி நாளைய நிலையான திருமண விருந்துக்கு ஒரு முன்னடையாளமாக தரப்படுகின்றது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த திருப்பலியிலே எவ்வாறு பங்கு கொள்ளுகின்றோம் என்பதை ஆய்ந்து அறிய வேண்டும். நான் எந்த நிலையிலே இருக்கின்றேன் என்பதை கண்டு கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அருள் என்ற ஆடையை அணிந்து அன்பினால எங்களுடைய அந்த ஆடையை அழகு செய்து திருமண மண்டபத்துக்குள்ள புக முடியும். மன்றாடுவோம், எழுந்து நிற்போம். அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். தங்கள் வாழ்க்கையின் இலக்காக நற்செய்தியை அறிவிக்கும் பணியை மறைத்தளங்களிலும் வேதபோதக நாடுகளிலும் துன்புறுத்தலும் வேதனைகளும் நிறைந்த இடங்களிலும் துணிவுடன் அருட்பணியாற்றும் குருக்கள், துறவியர் மற்றும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவருக்கும் நீர்தாமை அரணம் கோட்டையுமாக இருந்து திடமும் பலமும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நம்பிக்கையின் ஊற்றே, எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் எனும் நற்செய்தியின் வார்த்தைகளுக்கு ஏற்ப கிறிஸ்தவ நம்பிக்கையை இழந்து வாழும் ஒவ்வொருவரும் உம் அன்பை வரவேற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலமே, இந்த உலகை ஆட்டி படைக்கும் வறுமை, இனவரி, தீவிரவாதம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வீதி விபத்துக்கள், வரதட்சணை கொடுமை இவை அனைத்தும் முழுமையாக ஒழிய நாட்டுத் தலைவர்களும் அதிகாரிகளும் நல்லதோர் ஆட்சியை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக மன்றாடிக் கொள்வோம். அன்புள்ள வானக தந்தை இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்திரளும். திருமண ஆடையோடு உம்முடைய அருளோடு அன்போடு நாங்கள் எப்பொழுதும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய இரக்கத்தை நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து எப்பொழுதும் அந்த இரக்கத்தினாலும் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைந்து நன்றி சொல்லுகின்றவர்கள், தங்களுடைய திருமண நாளை நினைந்து நன்றி சொல்லுகின்றவர்கள், நீர் செய்த நன்மைத்தனங்களை நினைந்து நன்றி சொல்லுகின்றவர்கள், இவர்களை கனிவோடு கண்ணோக்கும். ஆண்டவரே, உம்முடைய நன்மைத்தனத்தினால் மேலும் மேலும் அவர்களுடைய வாழ்வை நிறைவு செய்தரலும். தங்களுடைய வேண்டுதல்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றவர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்களையும் உம்முடைய அருளினால் நிறைத்து இவ்வுலகில் வாழும் போதே உம்முடைய அருளினால் நிறைவோடு அவர்கள் வாழ அருள் கூர்ந்தரலும். இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற இறந்து போன அடியார்களை கருணையோடு கண்ணோக்கும். ஆண்டவரே, அவர்கள் உம்மிடம் வந்து அந்த நிலையான திருமண வீட்டிலே விருந்திலே அவர்கள் கலந்து கொள்ள உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு பேருதவியாக இருப்பதாக. அவர்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து அவர்கள் உம்மிடம் வர கருணை கூர்ந்தரலும். இன்றைய நாளிலே வாழப்போகின்ற எங்களுடைய வாழ்வை உம்மிடம் தருகின்றோம். எங்களுடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் இவை யாவற்றையும் நெறிப்படுத்தியறலும். யார் யாரையெல்லாம் இன்றைய நாளிலே சந்திக்கின்றோமோ அவர்களை ஆசீர்வதியும். நாங்கள் போய் வருகின்ற போது எங்களோடு பாதுகாப்பாய் வாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையினத்தின் நலனுக்காகவும் இப்பலியை கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் திருமகனின் பலியால் உலகு அனைத்தையும் மீட்க திருவிழமானவரே, பொதுநிலையில் உள்ளவும் அடியார்களையும் திருத்தூது பணிக்கு தவறாது அழைக்கின்றீர். அதனால் அவர்கள் கிறிஸ்தவ மனப்பான்மையால் இவ்வுலகில் ஊடுருவி அதன் அர்ச்சிப்புக்கு புளிப்பு மாவு போல விளங்கிட இத்திருப்பலியின் ஆற்றலால் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோம், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்று நாங்கள் நினைவு கூர்கின்ற அடியார்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. எங்களிடம் சப உதவியை கேட்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடிக் கொள்ளுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் நின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியும், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவரே, உமது நிறைவில் இருந்து அருள் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உலகிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என நீர் திருவிழம் கொண்ட நம்பிக்கையாளர்கள் இந்த நற்கருணை விருந்தில் இருந்து மன வலிமை பெறுவார்களாக. இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கு வலுவான சாட்சிகளாய் விளங்கவும், இவ்வுலக காரியங்களில் உமது திரு அவை எப்போதும் உயிர் துடிப்புடன் என்றும் உடனிருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி.
ஹோலிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.